என் மனைவி குறுநாவல். மேகநாதன் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். காலை முதல் கடுமையுடன் வீசிய கதிரவன் சட்டென கருந்துரைக்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு விட்டதை போன்றதொரு மழை மூட்டம். தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பதா வேண்டாமா? கையில் இருந்த பூவாலியால் லேசாக நீரை வார்த்துவிட்டு உள்பக்கம் திரும்பினார். மேகா, கோயிலுக்கு கிளம்பலையா? அவரது பால்ய நண்பர் சுந்தரம் குரல் கொடுத்தபடி சிறிய வாயிற்கேட்டருகில் நின்று கொண்டிருந்தார். மேகநாதனைப் போல அவரும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். காலை மாலை இருவேளையும் கைத்தடி சகிதம் வெளியே புறப்பட்டு விடுவார். வெள்ளிக்கம்பிகளாய் நரைத்த தலையும் கனத்த மூக்கு கண்ணாடியுமாக அவர் வந்து நின்றபோது மேகநாதனுக்கு சிரிப்பு வந்தது. இருவரும் சம வயதினர், ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள். ஆனால் சுந்தரத்திற்கு சமீபத்தில் கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆயிற்று. மேகா, உன் கண் பார்வை மட்டும் அப்படியே இருக்கே என்பார் சுந்தரம். மேகநாதன் தன் உடலை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. அதிலும் கைக்குழந்தையான நரேந்திரனை விட்டுவிட்டு அவர் மனைவி திடுமென இறந்தபோது எதிலுமே பற்றில்லாமல் வாழ தெரிந்து கொண்டிருந்தார். ஆண் பிள்ளை வீட்டு வேலைகளை செய்வது தவறு என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. சமையல் கலை முதல் தோட்டக்கலை வரை அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார். முதல்ல உன்னோட இடுப்பில் சுற்றி இருக்கிற துண்டை மாற்றி வேற நல்ல வேட்டியாக கட்டிக்கிட்டு கோயிலுக்கு புறப்படு. சுந்தரம் உரிமையுடன் நண்பனை அதட்டியபடி அருகே வந்தார். உடைகள் விஷயத்திலும் மேகநாதன் அலட்சியம் காட்டி வந்தது சுந்தரத்திற்கு தெரியும். அலுவலகத்திற்கு பல முறை இஸ்திரி செய்யப்படாத சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார். கால் செருப்பின் வார் அருந்து போனால் கூட கவலைப்படாத பிறவி. ஆனால் வேலையில் மிகவும் கெட்டிக்காரர் என்பதற்காக அவர் மீது மேலதிகாரி பெரும் மதிப்பு வைத்து விட்டிருந்தார். அவரது கம்பெனி முதலாளி கோசல்ராம் வட இந்தியர் என்றாலும் மொழி மாகாணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் மேகநாதனை வைத்து விட்டிருந்தார். எத்தனைக்கெத்தனை மேகநாதன் தம்மை பற்றி அலட்சியமாக இருந்தாரோ அத்தனை அவரது உடல் ஆரோக்கியம் நன்கு செயல்பட்டு கொண்டிருந்தது. சுந்தரத்திற்கு 2 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும். காலா காலத்தில் தம் கடமைகளை முடித்துவிட்டு அவர் நிமிர்ந்த போது மனைவி காலமாகிவிட்டிருந்தாள். வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற வேகத்தில் முதுமை முழுமையாக ஆட்கொண்டது. உடல் தளர்ந்து பிறர் கையை உதவிக்காக எதிர்பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஓடோடி செய்த மகளும் மகன்களும் வயதாகிவிட்டாலே ஒருவருக்கும் பிடிக்காமல் போய்விடுமோ? பெருமூச்செறிந்தபடி மேகநாதனை பார்த்தார். இவன் மட்டும் என்ன வாழ்ந்தான்? மனைவியின் மறைவுக்கு பின் சமையற்கரண்டியை கையில் எடுத்தவன். இன்னமும் அதை கீழே வைத்த பாடில்லை. மகன் நரேந்திரன் அப்பா பிள்ளையாக தான் வளர்ந்தான். நன்றாக படித்தான். பிறகு பக்கத்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் வானதிக்கு இருக்கும் கருணை கூட சுகுணாவின் மனத்தில் இருக்கவில்லையே. மேல் நாட்டில் இருக்கிறவங்க 80 வயசானா கூட திடமா இருக்கணும், உழைக்கணும்னு ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. நம்ம ஊர்ல 40 வயது தாண்டினதுமே வயசாச்சு முடியலன்னு ஒரே ஒப்பாரி. அழுத்தம் திருத்தமாக அவள் கூறிய போது மனதில் சுரீரென வலி தைத்தது. சதா, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க என்று எப்போதும் அவரிடம் அபிப்பிராயம் கேட்கும் மகன் நரேந்திரன் எப்படி மாறிப்போய்விட்டான்? உடையை மாற்றிக்கொண்டு வாயில் பக்கம் வந்தவர் கதவை பூட்டுவதா வேண்டாமா என ஒரு கணம் தயங்கி நின்றார். ஆபீஸ்லேருந்து அழுத்து போய் வீடு திரும்புகிற சமயம் வீடு பூட்டி கிடக்குது என்று மகன் மருமகள் இருவருமே அழுத்து கொள்வார்கள். இத்தனைக்கும் 3 பேர்களிடமும் மாட்டு சாவிகள் இருந்தன. ஆனாலும் மகனை விட மருமகளுக்கு கடும் கோபம் வந்துவிடும். ஏனெனில் வீடு திரும்பினதும் திரும்பாததுமாக சமையலறையில் புகுந்து கொள்ள வேணுமே. இன்னைக்கு மழையும் வந்துட்டா கேட்க வேணாம். மழையுடன் கூடிய இடியே வந்துடும் சுகுணாவின் பேச்சில். வானத்தை மீண்டும் பார்த்தார். கையில் கூட வச்சிருக்கேன், வீட்டை பூட்டிட்டு கிளம்பு. அப்புறம் கோயில் வாசல்ல நம்ம கூட்டம் காத்துட்டு இருக்கோம். சுந்தரம் அவசரப்படுத்தினார். வாயிற்புற முன்கேட்டை சங்கிலியால் மூடியபடி தெருவில் நண்பருடன் இறங்கினார். பக்கத்து தெரு மூலையிலிருந்து பிள்ளையார் கோவிலை அடைந்த போது மற்றவர்கள் வந்து விட்டிருந்தனர். ராமசாமி, நம்ம மேகநாதனை கிளப்பிக்கிட்டு வர்றதுக்குள்ள பொழுதே வெடிஞ்சிடும் போல இருக்கு. உறக்க சிரித்தபடி சுந்தரம் அங்கே பரப்பியிருந்த மணல் மீது அமர்ந்தார். புதிதாக முளைத்திருந்த புறநகர் காலனி பகுதி அது. காலடி வாசிகளின் பக்திக்காக பெரிய மனதுடன் விநாயக பெருமானும் அந்த பகுதியில் கோயில் கொள்ள விழைந்திருந்தார். காலனி வாசிகளின் பெரும் முயற்சியால் கணிசமான தொகையுடன் கோவில் உருவாகி கொண்டிருந்தது. கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் மணலும் செங்கல்லும் இரும்பு கம்பிகளுமாக கிடந்தன. சுந்தரம் சொந்த வீட்டுக்காரர் தான். அவர் தம்மை போலவே பொழுது போகாத நண்பர்கள் சிலரை ஒன்று சேர்த்து பிள்ளையார் கோவில் வாயிலை சந்திக்கும் இடமாக்கி வைத்திருந்தார். 4-5 வயதானவர்கள் சேர்ந்துவிட்டால் வயது இடைவெளி, இந்த காலம் அந்த காலம் என்ற பேச்சுக்கள் எழத்தானே செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கசப்பான அனுபவம். என் பேரன் படுத்தும் பாடு சகிக்கலப்பா.
சதா வீட்டில் ஓயாமல் ஸ்டீரியோவை அலற விடுறான். அந்த பாப் மியூசிக் சத்தம் என் மண்டைக்குள்ளே குடஞ்சி ரத்தமே வந்துடும் போல பாடா படுத்துது. ஒருத்தர் சலித்து கொண்டார். எதுவும் கண்டுக்காதே, ஏதாச்சும் சொல்லிட்டா வயசாயிட்டுது, அதான் சங்கீதம் கூட சத்தமாக தெரியுதுன்னு கூக்குரல் போடுவான். அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு தான் பறிஞ்சு பேசுவாங்க. சுந்தரம் சிரித்தார். உண்மைதான், பேரன் பிறக்கவில்லை. அதற்கு முன்பே சுகுணா அவருக்கு வேறு விதத்தில் அதிர்ச்சி வைத்தியம் செய்து விட்டாலே. திருமணமான புதிலில் சுகுணா அலுவலகத்திலிருந்து 2 மாத லீவில் இருந்தால் நரேந்திரனும் அவளுமாக உல்லாசமாக தேனிலவு முடித்துவிட்டு திரும்பிய பின் ஒரு நாள் வழக்கம் போல மேகநாதன் எழுந்து காலை வேலை காஃபி டிஃபன் எதுவும் செய்யவில்லை. மருமகள் வந்தாகிவிட்டதே. புதிதாக வந்தவளுக்கு அவரே வீட்டு பழக்கங்களை எல்லாம் சொல்லி தந்து விட்டிருந்தார். நரேந்திரனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை. மாமியார் இருந்திருந்தால் மருமகளுக்கு எடுத்து கூற மாட்டாளா? அதைத்தான் அவரும் செய்தார். பிறகு திருப்தியுடன் அன்று சற்றே கண்ணயர்ந்து விட்டார். வீட்டு வேலைகளில் மருமகளுக்கு உதவ சற்று கூச்சப்பட்டு ஒதுங்கி இருந்தார். ஏமாமா, நீங்க எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்? நான் எதுக்கு இருக்கேன்? இனிமே நீங்க ஓய்வு எடுத்துக்கிடுங்க என்று மருமகள் உரிமையுடன் அன்பாக கூறுவாள் என எதிர்பார்த்தார். ஆனால் நடந்தது என்ன? வீடா இது? எங்க பார்த்தாலும் ஒரே துணி, குப்பை. அப்பப்பா, இதெல்லாம் ஒழுங்கு செய்துட்டு எப்படிதான் நானும் ஆஃபீஸ் போய் வர போறேனோ? சுகுணா முணுமுணுத்தது அவர் காதில் துல்லியமாக கேட்டது. திடுக்கிட்டு விழித்து எழுந்தார். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து ஒரு சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள், ஆமா நரேன், என்னையும் வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டு மேலே கடன் அடையணும்னு 2 பேரும் சம்பாதிக்கணும்னு சொன்னேன். இப்போ ஆஃபீஸ் வீடு ரெண்டையும் நான் எப்படி சமாளிக்கிறது? அடிக்குரலில் கணவனை அதட்டி கொண்டிருந்தாள். இந்த வீட்டை வாங்க அப்பா கொஞ்சம் உதவினார். ஆஃபீஸில் வாங்கிய கடன் அடையிற வரை பொறுத்துக்கோ. வாழ்க்கையின் துவக்கமே அவளுக்கு பணத்தின் அஸ்திவாரத்தில் ஆரம்பமாகி விட்டிருக்கிறது. கை நிறைய சம்பாதிக்கிற மகன் இப்போது மனைவியிடம் கடன்பட வேண்டிய நிலை. அதுக்கு சொல்லலை, ஏதாச்சும் ஒன்று தான் என்னால் முடியும். உங்கள் அப்பா தான் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வாருன்னு சொல்லுவியே நரேன். அவர் எனக்கு உதவலாமே. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. பாவம் அப்பா, அவருக்கு இனிமே நாம தான் உதவணும் என்று அனுதாபப்பட வேண்டிய மருமகள் என்ன சொல்கிறாள்? நீ சொல்லவே வேணாம், எங்கள் அப்பாவே எல்லாம் செய்திடுவார். நரேன் அவளை சமாதானப்படுத்தினான். மனைவியின் அழகிய விழிகளில் கண்ணீரோ கனலோ வெளிப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத கோழை அவன். முதுமையால் நலிந்து கொண்டிருக்கும் அவரை இனி அவன் எத்தனை தூரம் ஆதரவுடன் பராமரிப்பான்? வானம் கசிய துவங்கியது. மழை மழை பதறியபடி கூட்டம் கலைந்து வீடு திரும்ப தொடங்கியது. நரேந்திரன் வழக்கம் போல முன்பக்கத்து வராந்தாவில் நின்றிருந்த ஸ்கூட்டரை தள்ளி கேட் அருகில் நிறுத்தினான். சுகுணா, நேரம் ஆயிட்டுது, இன்னுமா புறப்படல? உரக்க குரல் கொடுத்துவிட்டு ஸ்கூட்டரை கிளப்ப துவங்கினான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் தன் முழு அலங்காரத்தை பார்த்தும் திருப்தி அடையாதவளாய் நின்றாள் சுகுணா. தோல் வரை புரண்ட கூந்தலை கவனமாக வாரி பின்புறமாக கிளிப்பினுள் சொருகினாள். கஞ்சியுடன் முடமுடுத்த சந்தேரி நூல் சேலை அவளது வனப்பிற்கும் எழில் கூட்டியது. மிதமான ஒப்பனை, உதட்டு சாயம், நெற்றியில் ஒட்ட வைத்த சாந்து பொட்டு வில்லையை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டாள். டிஃபன் பாக்ஸை மறந்துட்டியம்மா. மேகநாதன் சாப்பாடு டப்பாவை அவளிடம் நீட்டினார். தேங்க்ஸ். மாமனாரிடம் கை நீட்டி வாங்கியவள் தோல் பைக்குள் போட்டபடி வாயிலுக்கு விரைந்தாள். மழை திடீர்னு வருதே, கொடை எடுத்துக்கொண்டு போறது தானே? மாமனார் கனிவுடன் உபசரித்தபடி பின்னால் வர அவள் காதில் போட்டு கொள்ளாமல் ஸ்கூட்டரில் ஏறினாள். கணவனின் வயிற்றை கைகளால் அணைத்தபடி அவன் தோளில் ஒய்யாரமாக சாய்ந்தபடி அவரை பார்த்தாள். கணவன் மனைவிக்குள் அன்பு, ஆசை எல்லாம் தேவைதான். ஆனால் அதை வயதான மாமனார் முன்னாலே மனதை கடிவாளமிட்டார். அப்பா, கொஞ்சம் கேட்டை சாத்துறீங்களா ப்ளீஸ்? மகன் உத்தரவிட்டபடியே கேட்டை கடந்து மறைந்தான். கேட்டை மூடிய பின் உள்ளே சென்றவர் மனம் அலைமோத ஆரம்பித்தது. நரேந்திரன் ஒருமுறை கடுமையான அம்மை நோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அலுவலகத்திற்கும் செல்லாமல் மகனை இரவும் பகலுமாக கருத்தோடு கவனித்தார் மேகநாதன். வீட்டில் பாத்திரம் தேய்த்து பெருக்கி சுத்தம் செய்யும் நாகம்மாள் சொன்னாள், யாராச்சும் உதவிக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்யுங்க ஐயா. நீங்க ஒத்த கையால எப்படி சமாளிப்பீங்க? அதிலும் ஆண் பிள்ளை, வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு மகனையும் பார்த்துக்கிறது எளிதான காரியமா? அவர் மறுத்துவிட்டார். பிள்ளை இல்லையே என்று தவமிருந்து பெற்ற மகன் அவன். அவரது 40 வயதுக்கு மேல் அருமையாக பிறந்த மகன். வயது ஆகி தாய்மை பேரடைந்த காரணத்தால் மனைவியும் இறந்த பிறகு நரேந்திரன் மீது உயிரையே வைத்திருந்தார். அவங்க அம்மா இருந்திருந்தா செய்ய மாட்டாங்களா? அது மாதிரி நானும் செய்கிறேன். மிக அருகில் இருந்து வேலை தவறாமல் மருந்து கொடுத்து கண்காணித்தார். மகமாயி அம்மனுக்காக வேண்டிக்கிடுங்க ஐயா என்று நாகம்மாள் சொன்னபடி அதையும் செய்தார்.
ஊரில் உள்ள அம்மன் கோயில்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டு வலம் வந்தார். மகன் உடல் தேறி எழுந்ததும் அவர் அத்தனை குதூகலம் அடைந்தார். நரேந்திரன் மட்டும் அவரிடம் ஆசையாக இல்லை என்று கூற முடியாது. அவன் பெரியவனாக வளர்ந்த பின் பல முறை செல்லமாக கடிந்து கொள்வதுண்டு. அப்பா, எதுக்காக இப்படி நீங்களே சமைச்சுக்கிட்டு திண்டாடுறீங்க? பேசாம ஹோட்டல்ல சாப்பிடுவோம். ஹோட்டல் சாப்பாடு உன் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது நரேன். எனக்கு தான் சமையல் தெரியுமே. ஒருவேளை சமையல் செய்தா ஓடுற ஓட்டம், அவர் வேடிக்கையாக கூறுவார். இப்போது அலுவலகத்திலிருந்து வரும் வழியிலேயே பல நாட்கள் நரேனும் சுகுணாவும் ஓட்டலில் வயிறு முட்டை தின்றுவிட்டு வருவது வழக்கமாகியிருந்தது. ஒரு முறை வேலையிலிருந்து வீடு திரும்பும் மருமகள் பாவம் என்று அவர் மனம் கசிந்து சமையல் செய்து வைத்திருந்தார். அலுவலகத்திலிருந்து திரும்பிய சுகுணா சொன்னால், இன்னைக்கு நாங்கள் ஒரு சிநேகிதர் கூட ஹோட்டலுக்கு போக வேண்டியிருந்துச்சு, அங்கே நல்லா சாப்பிட்டோம், உங்களுக்கு வேணுமானா என்று இழுத்தாள். அடடே, முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் சமைச்சிருக்க மாட்டேனே. பாவம், வீணா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு கஷ்டப்படுவியேன்னு ஒரு ரசமும் கூட்டுமா வச்சுட்டேனே. பரிதாபப்பட்டார் அவர். சுகுணாவிற்கு எரிச்சல் எல்லை மீறியது. என்ன கேட்காம எதுக்கு சாமானியெல்லாம் வீணாக்குறீங்க? நாக்க பிடுங்கிக்கிட்டு 4 காசு சம்பாதிக்க நாள் முழுவதும் ஓட வேண்டியிருக்கு. நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பொருளை வரைய செய்கிறீங்க. 1000 தேல் கொட்டி விட வலி பொறுக்க முடியாத குத்தல் அவள் வார்த்தைகளில். மேகநாதன் மனம் துடித்து போனார். அவர் ஆளாக்கிய மகன் பட்டம் பெற்று ஒரு பிரபல ஏற்றுமதி கம்பெனியின் நல்ல வேலையில் இருக்கிறான். கை நிறைய சம்பாதிப்பவன். சுகுணா மட்டும் என்ன, ரிசப்ஷனிஸ்ட் வேலை, பெரிய கம்பெனி. இருவர் சம்பாதித்து வசதியாக வாழ முடியும் போதே எத்தனை பேச்சு பேசிவிட்டாள். அதே சமயம் அவர் வளர்த்த மகன் வாய் திறவாமல் மௌனம் சாதித்தது அவர் மனதை மிகவும் நோக செய்தது. எங்க அப்பா கிட்ட எதுக்கு கோவிச்சு கொள்கிறாய் என்று உதட்டளவில் கூட கடிந்து கொள்ளாதவன், மனைவி சொல்லே மந்திரமாக மாறிவிட்டவன். உள்ளம் துடித்து போனார் அவர். நாளை காலையில் அப்படியே கூட வச்சு சாப்பிடலாமா? ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிறேன், எனக்கு மோர் சாதம் மட்டும் போதும் என்று சமாதானம் கூறினார் மேகநாதன். எங்களுக்கெல்லாம் பழசு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, வெடுக்கென கூறிய சுகுணாவை ஏறிட்டு பார்த்தார் அவர். எனக்கும் பழக்கம் இல்லையேம்மா, ஆனால் பழக்கம் இல்லாத விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டி வருதே. கோபத்துடன் முகத்தை சினுங்கிக் கொண்டு அப்பால் அகன்றாள் அவள். மேகநாதன் விரலால் கூட உணவை தொடவில்லை. அதற்காக பசியை அடக்கிக் கொள்ள அவர் தயாராக இல்லை. தோளில் தொண்டை உதறி போட்டுக்கொண்டே வெளியே போனவர் பக்கத்து கடை ஒன்றில் 2 பண்ணை வாங்கி தின்று பசியாறினார். இப்போதெல்லாம் அவர் அடிக்கடி வெளியே சென்று பசியாறிக்கொள்வது சகஜமான நிகழ்ச்சியாகி விட்டிருந்தது. மேகநாதன் சாப்பாட்டு மேஜை மீது தமது தட்டை கொணர்ந்து வைத்தபடி புன்னகைத்துக் கொண்டார். பசி வந்திட 10 பறந்து போகாதா? ஒரு முறை அவருக்கு இது போன்ற ஏதோ ஒரு வேகம். கையில் 2 பக்கடா பொட்டலங்கள். தெரு ஓரத்து பஸ் நிலையத்தருகில் நின்றபடி பொட்டலத்தை பிரித்து வாயில் போட்டு மென்றார். அடுத்த கணம் கிரீச்சிட்டு நின்ற பசியிலிருந்து சுகுணாவும் அவளை தொடர்ந்து 2 பெண்மணிகளும் அட்டகாசமாக சிரித்தபடி இறங்கி வந்தனர். அட கடவுளே, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் வயிறார தின்ன விட மாட்டா போல இருக்கே. தமக்குள்ளே முணுமுணுத்தபடி மறுபக்கம் திரும்பிக் கொண்டார். அந்த சமயம் பார்த்துதானா அவரது தோழர்களில் ஒருவர் வந்து தொலைக்க வேண்டும். மேகநாதா, என்ன இது? நடு தெருவில் நின்றுட்டு பக்கடா திங்கிறேன். உறக்க குரல் கொடுத்தபடி அருகே வந்து விட்டார். சுகுணா திடுக்கிட்டு திரும்பியவள் உறுத்து பார்த்தாள். அவளது மாமனார் வேண்டுமென்றே அவளை அவமானப்படுத்த அப்படி செய்வதாக எண்ணியவளாய் முகம் சிவக்க சினத்துடன் வேகமாக நடந்தாள். அன்று இரவு அவரை பற்றிய புகார் பட்டியல் தயார். இரவு படுக்கப் போகும் முன் மகன் அவரிடம் கோபமாக கேட்டான். எத்தனை நாளா எங்களை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா சொல்ற? நடு தெருவில் என்னவோ வாங்கி தின்னுட்டு இருந்தீங்களாமே. அவர் அலட்சியமாக இருந்தார். உங்களை அந்த மாதிரி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் எதுவுமே கொடுக்காம உங்களை பட்னி போட்டு கொடுறதா நினைக்க மாட்டாங்களா? ஏதாச்சும் வேணும்னா வீட்டில் செய்து சாப்பிட்றது. அவர் பதில் பேசவில்லை. வீட்டில் செய்து சாப்பிட்டால் மருமகள் வீண் செலவு என்ற கூக்குரலிடம் புண்ணியவதியாயிற்றே. நரேன், உங்கள் பணத்தில் எதையும் வாங்கி தின்னலப்பா, அது என் பணம், நான் சாப்பிட்டேன். சொல்லிவிட நுனிநாக்கு வரை வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டார். மேகா, மேகா! சுந்தரத்தின் உரத்த குரல் வெளிவாசலில் கேட்டது. உள்பக்கம் வந்து அழைப்பு மணியை அழுத்தும் அளவிற்கு அவருக்கு பொறுமை கிடையாது. வாயிற்கதவை திறந்து எட்டி பார்த்தவர், சாப்பிட போறேன், என்ன விஷயம் என்றார். நீ விசாரிக்க சொன்னியே அந்த முக்கியமான விஷயத்த நல்லா விவரமா கேட்டுக்கிட்டு வந்துட்டேன், சுந்தரம் உற்சாகத்துடன் கூறினார். அப்படியா, உள்ளவா என்றார் மேகநாதன். காலையிலிருந்து சுகுணாவின் கொந்தளிப்பு அடங்கின பாடில்லை. பூனை மாதிரி இருந்த ஆசாமி எப்படி புலி போல மாறிவிடுறாரு என்று மாமனார் மீது ஆத்திரம் பொங்கியது.
அவளுக்கு திருமணமாகி வந்த புதிதில் அவள் ஏவின வேலைகளை எல்லாம் ஓடி ஓடி செய்த மனிதர் இப்போது இடுக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உங்க அப்பா வீட்டில் தானே இருக்காரு. தெருக்கோடியில் இருக்கிற லாண்ட்ரிக்காரன் இஸ்திரி துணியை கொடுப்பான், பில்லு கொடுத்து வாங்கிட்டு வந்தா என்னவா? நரேந்திரன் பாடு திண்டாட்டமாக இருந்தது. பெற்ற தகப்பனிடம் ஒரு சிறிது பாசம் ஒட்டி கொண்டிருந்ததன் விளைவு. அவருக்கு வயசாட்டு பகுதி இல்லையா, சாயங்காலம் ஆபீஸ் விட்டு திரும்புற சமயம் நாமே வாங்கிட்டு வந்துடலாமே சமாதானப்படுத்தினான். சுகுணா அவனை உற்று பார்த்தாள். சதா வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்க அப்பா என்னத்தான் செய்வாராம்? சாப்பிட்ட சோறு ஜீரணமாகணும் தெரியல. மனைவியின் அழகிய கண்களில் கணல் தெரிப்பதை நரேன் ஒருபோதும் விரும்பியதில்லை. இதை பாரு சுகுணா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு கொள்ளணும். மெல்ல ஆரம்பித்தான். இன்னும் என்ன கதை வச்சிருக்கீங்க? உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிக்காம மகனுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்தவர், ஓடா உழைச்சு தேஞ்சி போனவர். இன்னும் என்ன பாக்கி? உரிமைநாள். இப்ப சொந்தமா வாங்கியிருக்கிற இந்த புறநகர் பகுதி வீடு எப்படி வந்துருச்சுன்னு நினைப்பு இருக்கா? அதையும் தான் 100 தடவை சொல்லியாச்சே. நீ ஆஃபீஸ்ல கடன் வாங்கின பணம் போதாது, உங்க அப்பா கொஞ்சம் கொடுத்து உதவினார்னு பெருசா கொடுத்துட்டார். முழு பணத்தையும் கொடுத்தா முழுகியா போயிடும். நொடித்தாள் அவள். ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம், பேங்க் சேமிப்பு என தம் ஓய்வு கால தொகை முழுவதையும் மேகநாதன் மகனிடம் ஒப்படைக்கவில்லை. புறநகர் பகுதியில் காலனி ஒன்று புதிதாக முளைக்கப் போகிறது என்றதும் அவருக்கும் ஆசை உதித்தது உண்மைதான். 2 படுக்கை அறைகள், சாப்பாடு, வரவேற்பு, சமையல் என்று வசதிகள் கொண்ட சின்னஞ்சிறு வீடு, முன்பக்கம் சிறிய தோட்டம். அதே காலனியில் அவருடன் சுந்தரமும் வேறு பக்கம் வசித்து வந்தார். வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் தோட்டக்கலை ரசனையை பெருக்கிக் கொள்ள முன்புற தோட்டம் மேகநாதனுக்கு பெரிதும் உதவிற்று. பின் பக்கத்தில் உள்ள சிறிய இடத்தினுள் ஒரு குட்டி காய்கறி பண்ணையை உருவாக்கி திருப்திப்பட்டு கொண்டிருந்தார். முன்பக்கம் மல்லிகையும் ரோஜாவும் குலுங்கின. நண்பர் சுந்தரத்தின் மூலம் அவருக்கு தோழர்களும் பெருகினர். ஓரளவுக்கு பண உதவி செய்து கொடுத்துட்டேன் என் மகனுக்கு, கொஞ்சம் என் பேர்ல போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தவிக்க கூடாது பாரு என்பார் நண்பர்களிடம். அன்றும் அதே போல் ஒரு நிகழ்ச்சிதான் சுகுணாவின் கோபத்தை தூண்டிவிட்டிருந்தது. சனிக்கிழமை அவளது அலுவலகத்தில் அரை நாள் முக்கிய வேலை என்று புறப்பட்டு போனவள் பிற்பகல் ஒரு பட்டாளத்துடன் திரும்பிவிட்டிருந்தாள். முன்புற வரவேற்பறையில் சிரிப்பும் கும்மாலமுமாக தோழிகளுடன் அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தாள். பங்கஜம் அவளது தோழிகளில் பெரிய வாயாடி. அருகில் அமர்ந்திருந்த லீலாவை தூண்டிவிட்டவள், ஆமா இத்தனை கச்சிதமா வீட்டை கட்டிக்கிட்டியே, எப்படி என்றாள். கட்டிக்கிட்டவர் கட்டி போட்டிருப்பார். லீலா கண்களை குறும்புடன் சிமிட்டினாள். நல்லா சொன்னீங்களே, எல்லாம் லோன்ல வாங்கி கட்டின வீடாக்கும். பெருமூச்செறிந்தவளாக சுகுணா எழுந்தாள். முதல்ல காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும்? இந்த வெயில்ல காஃபி எதுக்கு, கூலா ஏதாச்சும் கொடு. தோழிகள் ஏகோபித்த குரலில் கோஷமிட்டனர். மருமகளின் அரட்டை தோழிகளுக்காக ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பான பாட்டிலை எடுத்தார் அவர். சமையலறைக்குள் சென்று நொடியில் சுத்தமான கண்ணாடி டம்ளர்கள் நிறைய குளிர்பானங்களை நிரப்பி ஒரு ட்ரேயில் வைத்து விட்டிருந்தார். உள்ளே வந்த சுகுணா மகிழ்ந்து போனதாக காட்டிக்கொள்ளவில்லை. சமையலறை வலை பீரோவை திறந்தால் எவர் சில்வர் டப்பாவினுள் இருந்த பிஸ்கட் பொட்டலத்தை பரபரவென பிரித்து ஒரு தட்டில் பரப்பினாள். ட்ரேயில் அதையும் வைத்தபடி வெளியேறினாள். அட, இத்தனை சீக்கிரம் தயார் செய்துட்டு வந்துட்டியே, ரொம்ப சாமர்த்தியக்காரி. தோழிகள் அவளை புகழ்ந்த போது சுகுணா பதில் கூறவில்லை. என் மாமனார் வயதானவர்தான், இருந்தாலும் வீட்டு வேலைகளில் எனக்கு பக்கபலமாக இருந்து உதவுகிறார் என்று பெருமைக்காக கூட ஒரு வார்த்தை சொல்ல மனது வரவில்லையே மருமகளுக்கு. மனம் குமைந்தவராய் முன்னரை பக்கம் வந்தவர் மனதில் பிடிவாதம் தலை தூக்கியது. ஏமா சுகுணா, வேற ஏதாச்சும் வேணுமா? வெளியே கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கி வரணுமா? உரக்க கேட்டார் மேகநாதன். அந்த ஹாலில் கலகலத்த கும்மாலமும் சிரிப்பும் இருந்த இடம் தெரியாமல் சட்டென ஒரு வினாடி நின்று போயின. மருமகளின் முகம் கடுகடுத்தது. யார் இது சுகுணா? லீலா வியப்புடன் கேட்டாள். இப்ப புரியுது. சுகுணா உள்ள போய் ஒரு நொடியில குளிர்பானமும் பிஸ்கட்டுமா வெளியே வந்ததன் மர்மம். பங்கஜம் அரட்டலாக கூறிவிட்டு, ஆமா இந்த சமையல்காரர் உங்க வீட்டில் எத்தனை காலமா இருக்காரு? பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது என்றால் தொடர்ந்து. அவமானம் தாங்க மாட்டாதவளாக சுகுணா மாமனாரை வெறித்தாள். அட என்னம்மா நீங்க, நான் சுகுணாவுக்கு மாமனார். என் மருமகள் மகள் மாதிரி. அவளுக்கு அப்பா இருந்தா உதவ மாட்டாரா? அதே போலத்தான் செய்தேன். இவரா சுகுணாவின் மாமனார்? பகட்டாக உடை உடுத்தி கொண்டு சென்ட் மனம் வீச ஆஃபீஸ் ரிசப்ஷனில் தேவதை போல் அமர்ந்திருக்கும் சுகுணா எங்கே? கச்சிதமான சஃபாரி சூட்டில் ஸ்கூட்டரில் அவளை கொணர்ந்து இறக்கும் அவள் கணவன் நரேந்திரனின் கம்பீரமான தோற்றம் எங்கே? இதோ
இங்கே கசங்கிய வேட்டியும் அழுக்கு படிந்த பனியனுமாக தோளில் துண்டு சகிதம் நிற்கும் இந்த கிழவர் எங்கே? ஏணி வைத்தால் கூட எட்டாத கற்பனையாக இருக்கிறதே. இவராவும் மாமனர்? தோழிகள் வியப்பும் ஆவலும் கலந்த குரலில் கேட்டபோது சுகுணா அவமானத்தால் சுருங்கி போனாள். தயவு செய்து நீங்க வீணா அலைய வேணா, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சுகுணா பற்களை கடித்தாள். மேகநாதன் உள்ளே மறைந்ததும் பங்கஜம் உறக்க சிரித்துவிட்டு, மிஸ்டர் நரேந்திரன் கம்பீரமான மனுஷர். அந்த கூர்மையான மூக்கு, வரிசை பற்கள், ஆழ்ந்த கண்கள். ஒரு சமயம் அவங்க அம்மாவை கொண்டிருப்பார் சாயல்ல. இவர் ஒரு மாதிரி இருக்காரே என்றாள். ரொம்ப சாரி, உன் மாமனார் என்ற சொல்லுக்கே இவர் திருஷ்டி பரிகாரம். கொல்லென்ற சிரிப்பு அறை முழுவதும் பரவியது. வேணுமுன்னே உங்க அப்பா என் சிநேகிதிங்க முன்னால அழுக்கு மூட்டை மாதிரி வந்து நின்னாரு. எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும்னு அவருக்கு நினைப்பு. சீறினாள் அவள். இப்போது ஏவின வேலைகளை செய்ய அவர் மறுக்க ஆரம்பித்தது வேறு கோபத்தை கிளறிவிட ஏதுவாக இருந்தது. வர வர சின்ன குழந்தையாட்ட என்ன அடம் பிடிக்கிறாரு? இதை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற நரேன்? நரேந்திரன் ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு கூறினான், அப்பாவை கேட்டுவிட அரை வினாடி கூட ஆகாது. ஆனா என்ன ஆனா? நீ எப்பவுமே ஒரு பெரிய கோழை. எப்ப பாரு அப்பா அப்பா அப்பாவோட பிள்ளை. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் அவர் பிள்ளைதான். விளையாட்டா? அவள் சினுங்கினாள். மனைவியின் கன்னத்தை லேசாக கிள்ளிவிட்டு, என் அன்பான சுகுணா, புரியாம பேசாத. அப்பா கிட்ட இன்னமும் பேங்க்ல பணம் இருக்கு. அது வர்ற வரைக்கும் உன் கோபத்தை மூட்டை கட்டி வச்சிருக்கணும்னு தெரிஞ்சுக்கோ என்றான். சுகுணாவின் வாயை பணம் என்ற பேய் அடைத்து விட்டது. வார விடுமுறை நாட்களில் மகனும் மருமகளும் வீட்டில் தங்குவது அபூர்வம் என்பது மேகநாதனுக்கு தெரியும். ஞாயிறு விடுமுறை என்றால் ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் வீடு, சினிமா என்று போய்விடுவார்கள். வெளியே சாப்பாடு, ஐஸ்கிரீம் என்று வயிற்றை நிரப்பிக்கொண்டு வீடு வந்து சேர்வதற்குள் இரவு 8 மணி ஆகிவிடும். ஆரம்பத்தில் மேகநாதன் தனிமையில் மனம் சோர்ந்து போய்விட்டிருந்தார். திருமணத்திற்கு முன்பு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மகனை ஆவலுடன் வரவேற்பார். என்னப்பா, எதுக்காக வெண்பொங்கல், தொட்டுக்கொள்ள சட்னி எல்லாம் செய்திருக்கிறீங்க என்றபடி சாப்பாட்டு மேஜை அருகே அமரும் மகனை பார்த்து பெருமிதம் கொள்வார். என்னால் முடிஞ்ச வர செய்கிறேன். பிறகு உன் மனைவி கையால் விதவிதமாக செஞ்சு போடுறத சாப்பிடுப்பா மகிழ்ச்சியுடன் கூறுவார். நீங்களும் உங்கள் மருமக கையால் சாப்பிட தானே போறீங்க, அப்போ உங்களுக்கு பூர்ண ஓய்வு. மகன் பரிவுடன் கூறுவதை கேட்டு அகமகிழ்ந்து போய்விடுவார். இப்போது மகனுக்கு மட்டுமல்ல, மருமகளுக்கும் சேர்த்தே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அவல நிலை எப்படி ஏற்பட்டது? மேகநாதன் சமையலறை பக்கம் வந்தார். காலையில் மருமகள் வேண்டா வெறுப்பாக போட்டு வைத்திருந்த காஃபி ஜில்லென்று ஒரு டம்ளரினுள் இருந்தது. அதை மூடி வைக்க கூட நேரமில்லை போலும். நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம், சுகுணாவை உங்களுக்காக ஏதாச்சும் செய்து வைக்க சொல்கிறேன். நரேன் மெல்ல ஆரம்பித்தான் அன்று காலையில். கவலைப்படாத நரேன், என் சாப்பாடு தானே, நானே செய்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு மெதுவாக வாங்க. அவர் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் குளியலை முடித்து வேறு உடை அணிந்து வருவதற்குள் தம்பதி சமேதராக ஸ்கூட்டரில் ஆரோகணித்து விட்டிருந்தனர். மேகநாதன் மேற்கொண்டு எதுவும் கூறாமல் கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தார். வீட்டு வேலை செய்யும் பெண்மணி வேலையை முடித்துவிட்டு புறப்படும் வரை காத்திருந்தவர் மனதில் புது தீர்மானம் உருவாகியிருந்தது. வீட்டை காவல் காக்கவும் வேலைகள் செய்யவும் மட்டும் அவர் பயன்பட வேண்டும் என்ற சுயநலமான மனப்போக்கை பெரிதும் வெறுத்தார் அவர். கேவலம் பணம் மட்டும் ஒரு தனி மனிதன் வாழ்வில் எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட முடியாது என்பதை ஏன் மகனும் மருமகளும் புரிந்து கொள்ளவில்லை? வயது என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருவதுதான். இன்றைக்கு இளமையுடன் துள்ளுபவர்கள் நாளைக்கு முதுமையால் தள்ளாடுவதற்கு எத்தனை காலமாகிவிடும்? சட்டென சுந்தரத்தின் நினைப்பு வந்தது. 2 நாட்களுக்கு முன் அவர் வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போன விஷயம். அவசரமாக வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கினார். தெருமுனையை தாண்டும் பொழுதுதான் மருமகள் புறப்படும் முன் உத்தரவிட்டது ஞாபகத்திற்கு வந்தது. மளிகை கடைக்காரனிடம் லிஸ்ட் கொடுத்துட்டேன், சாமானை எடுத்துட்டு வந்தா வைக்க சொல்லுங்க, நான் வந்து சரி பார்த்துக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? மளிகை கடை ஆசாமி வாசல்ல வந்து நிப்பானே. பதறிப்போனார் அவர். ஆமாம், அதற்குள்ளாரவா வந்துட போறான்? ஒரு ஓட்டம் சுந்தரத்துக்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டா போகுது. சுந்தரத்தின் வீட்டிலிருந்து திரும்பியதும் பசி வயிற்றை குடைந்தது. காலையில் 1 டம்ளர் காஃபி பருகியதுடன் சரி. சுந்தரத்தின் வீட்டில் மரியாதைக்கு காஃபி சாப்பிட்றீங்களா மாமா என்று கேட்பார்கள். மேகநாதன் மறுத்து விடுவார். காரணம், சுந்தரத்தின் பொருட்டு வரும் விருந்தாளிகளையும் அதன் காரணமாக ஏற்படும் செலவினங்களையும் அவர்கள் கட்டோடு வெறுப்பார்கள். ஊர்ல இருக்கிற கிழங்கட்டையெல்லாம் நம்ம வீட்டுக்கு படையெடுக்குதுங்க என்று கரிப்பார்கள் என்பது மேகநாதனுக்கு தெரியும்.
மேகநாதன் சுந்தரத்திடம் தாழ்ந்த குரலில் பேசிவிட்டு வெளியேறியதும் வெகுவாக கழித்து விட்டிருந்தார். மனத்தினுள் இருந்த கசப்பு, அசதி, பசி யாவுமாக அவரை எதிரே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் பிடரியை பிடித்து உந்தின. வெங்காய மனம் வீசிய ஊத்தப்பமும் சூடாட வடைகளுடன் சுட சுட காஃபியும் வயிற்றை நிரப்பிய குஷியில் பில்லை கொடுத்தவர் வெளியே வந்தார். அப்போதுதான் வீட்டு நினைப்பு அவருக்கு வந்தது. மளிகை கடைக்காரர் வந்து போயிருப்பானோ? பரபரப்புடன் வீடு திரும்பினார். வாயிற்புற கேட்டு திறந்தே இருந்தது. சைக்கிள் வந்து போன அடையாளம் தரையில் தெரிந்தது. கடையால் சாமான்களை எடுத்து கொண்டு வந்துவிட்டு போயிருப்பான். இனி என்ன செய்வது? சுகுணா வந்தால் முழுவென்று கொட்டி தீர்ப்பாள். மருமகளிடம் பயம் என்று கூற முடியாது. ஆனால் சதா முணுமுணுத்து கொண்டே இருக்கும் நபருடன் வீட்டினுள் வளைய வருவது எப்படி? சுகுணாவின் நச்சரிப்பை தவிர்க்க வேணுமானால் நேரே மளிகை கடை இருக்கும் இடம் தேடி செல்ல வேண்டும். மேகநாதன் வீட்டை திறக்காமல் திரும்பி நடந்தார். மளிகை கடைக்காரர் இவரை கண்டதும் மதிப்புடன் வணக்கம் தெரிவித்தார். நீங்க எதுக்கு வர்றீங்க? சொல்லி அனுப்பினா போதுமே. லிஸ்ட்ல ஏதானோ சாமா விட்டு போயிட்டதா என்றார் பணிவுடன். இல்ல, பையன் சாமா கொண்டு போது நான் வீட்டில் இல்லை. நீங்க எதுக்கு இருக்கணும்? சின்னம்மா இருப்பாங்களே, இன்னைக்கு லீவு நாள்னு சொன்னாங்க. ஆமாம், ஆனால் அவங்க 2 பேரும் அவசரமாக வெளியே புறப்பட்டு போயிட்டாங்க. நாம் தான் வீட்டில் இருக்கோமேன்னு நினச்சேன். நானும் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டேன். அப்போ பார்த்து உங்கள் பையன் வந்துட்டு போயிட்டப்பல இருக்கு. இப்போ அனுப்பிச்சிங்கன்னா தேவலாம். அடடே, அவன் பல இடங்களுக்கு போகிறவன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கடைக்கு திரும்புவான். உங்கள் லிஸ்ட்டு படி சாமான் பெட்டி அவன்கிட்ட இருக்கு. அவன் வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன். மேகநாதன் வீடு திரும்பினார். மாலை 6 மணிக்கு சுகுணாவும் நரேனும் வீடு திரும்பிய சமயம் கடைக்கார பையன் பற்களை காட்டியபடி உள்ளே வந்தான். விளக்கு வச்ச சமயத்தில் சாமான்களை கொண்டு வந்து நிற்கிறியே, எப்படி கணக்கு பார்க்கறது? சுகுணா இருந்து விழுந்தாள். காலையில் ஒரு வாட்டி வந்துட்டு போனேன். பையன் ஆதியோடு அந்தம்மாய் விஷயத்தை பிட்டு வைத்துவிட்டு நகர்ந்தான். வர வர சின்னவங்களுக்கு சரியா பெரியவங்களும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்கு. நாம் வெளியில் போனது உங்கள் அப்பாவுக்கு பொறுக்கல. உடனே ஊர் சுத்த கிளம்பியிருக்காரு. கணவனிடம் வெடித்தாள் சுகுணா. நான் ஊர் சுத்த போகல, ஒரு வேலையாகத்தான் போனேன் வெடுக்கென கூறிய மேகநாதன் மகனை ஒரு முறை பார்த்தார். நரேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கு. ராத்திரி சாப்பிட வரமாட்டேன். கையை வீசியபடி வெளியே நடந்தார். சுகுணாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கோவில் வாயிலில் பரப்பி கிடந்த மணல் தரையில் உட்கார்ந்தபடி மேலே பார்த்தார் மேகநாதன். ஓர் இளம் ஜோடி கையில் பிடித்த குழந்தையுடன் முன்னால் நடந்து கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. தாத்தா கிட்ட போனோம், தாத்தா கிட்ட போனோம், தாத்தா. குழந்தை அடம் பிடித்தபடி அவரது மடியில் வந்து தொப்பென்று விழுந்தான். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. குண்டு கன்னங்கள், கொழு கொழுவென்ற உடல், சுருண்ட முடி அசைய அவரை இறுக கட்டிக்கொண்ட குழந்தை தாத்தா தாத்தா நீயும் வா என்று அழ ஆரம்பித்தான். குழந்தையின் தாயும் தந்தையும் பதற்றத்துடன் அவர் அருகில் ஓடி வந்து, மன்னிச்சு கொள்ளுங்க, இவனுக்கு அவங்க தாத்தா தான் எல்லாம், உங்களை பார்த்துட்டு அவர்னு நினச்சிட்டான் என்ற போது அவர் சிரித்தார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பாங்க. அவங்க தாத்தா ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. குழந்தையை தூக்கி நெற்றியில் லேசாக முத்தமிட்டார். நீ அப்பா அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வா கண்ணா, தாத்தா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சமாதானம் சொன்னதும் குழந்தை அரை மனதாக எழுந்தது. உனக்கு நடக்க முடியலையா தாத்தா? நான் கை பிடிச்சிக்கிறேன், என் கூட வா, கூட்டிட்டு போகிறேன். மழலையில் கொஞ்சியது. இல்லை கண்ணா, நீ போயிட்டு வா, எனக்கு கால் வலிக்குது. தாத்தா சொன்னா கேட்பல்ல. குழந்தை தலையை ஆட்டியது. நீ இப்போ போயிட்டு வா. திரும்பி பார்த்தபடி பெற்றோரின் கையை பிடித்து கொண்டான் குழந்தை. அவர்கள் போவதையே பார்த்தபடி அமர்ந்தவர் மனத்தில் கசப்பான உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. அவருக்கு சொந்த பேரனோ பேத்தியோ பிறக்கலாம். அந்த பேரக்குழந்தை இப்படி ஒரு பாசத்தோடு அவரிடம் வந்து ஒட்டி கொள்ளுமா? குழந்தைகளுக்கு கள்ளமில்லா உள்ளம் உண்டு என்பதை அவரும் அறிவார். ஆனால் அவரது மருமகள் உள்ளத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் வெறுப்பு என்ற விஷம் குழந்தை உள்ளத்திற்கு பரவ எத்தனை வினாடிகள் தேவைப்படும்? ஏன் இவ்வளவு பெரிய ஆண் பிள்ளை, படித்தவன், உலக அனுபவம் கொண்ட இளைஞன் நரேந்திரன், அவனே பெற்ற தகப்பனிடம் பாசத்தை ஒழித்துவிட்ட பிறகு அவர்கள் இருவருக்கும் பிறக்கப் போகும் குழந்தையா இவரிடம் அன்பை பொழிய போகிறது? சுகுணா வேறு குடும்பத்திலிருந்து வந்தவள். அவள் மீது முழுவதுமாக அவர் குற்றம் சாட்ட தயாராக இல்லை. புக்ககத்தில் நடந்து கொள்ளும் முறைகளை பற்றியோ பழக்க வழக்கங்களை பற்றியோ எடுத்து கூறி அவளை வழிப்படுத்த மாமியார், நாத்தனார் அல்லது நரேந்திரனது உறவு வழி பெண்கள் எவருமே இல்லை. தந்தையும் மகனும் உள்ள அந்த சிறு குடும்பத்தில் அவளாகவே தெரிந்து கொண்டு அன்புடன் வாழ கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவளுக்கு அதற்கு தேவையான பொறுமை இல்லை. மேகநாதன் மெல்ல முறுவலித்தார்.
சுகுணாவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற துடிப்பு. விதவிதமாக உடுத்தி வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டும் என்ற ஆவேசம். கடைகளுக்கு போனால் காய்கறிகள் வாங்குவதில் அவளுக்கு நாட்டம் மீறாது. அருகில் உள்ள துணிக்கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை என்று புகுந்து புறப்பட்டு விடுவாள். புதுசா வந்திருக்கோம் இந்த ஃபேஷன் தூப்சாவ்னு பேரு. எத்தனை அழகான டபுள் ஷேட் பாத்தியா நரேன்? மயில் கழுத்து புடவை போல 2 நிறம், பச்சையும் நீளமுமாக. அழகா இல்ல? பொரிந்து கொட்டுவாள். பண்டிகை நாட்களில் என்ன பலகாரம் செய்வது, எப்படி கொண்டாடுவது என்ற கவலையெல்லாம் அவள் பட்டதே இல்லை. என்ன வாங்குவது என்பதே அவளது கவலை. ஒரு முறை அவளது பிறந்த நாளை ஆபீஸ் தொல்லையில் நரேந்திரன் மறந்துவிட்டிருந்தான். அவ்வளவுதான். வீடு 2 படும் அளவு விஷயம் விபரீதமாகிவிட்டிருந்தது. 2 நாள் முகம் கொடுத்து பேசாமல் அவள் அவனை நரக வேதனைக்கு உள்ளாக்கிய விஷயம் மேகநாதனுக்கு தெரியும். சிறுசுங்க அப்படிதான் இருக்கும் என காணாத பாவனை காட்டிவிட்டு தலையிடாமல் இருந்து விட்டார். 3ஆம் நாள் அமெரிக்கன் ஜார்ஜெட் சேலையில் அவர்கள் இருவருக்கும் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகிவிட்டதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஒருவேளை திருமணமாகி எல்லோரையும் போல ஒரு குழந்தை பிறந்து விட்டிருந்தால் சுகுணாவின் குணம் மாறியிருக்குமோ? தாத்தா தாத்தா என்று பேரனோ பேத்தியோ அவரது மடியில் கொஞ்சி விளையாடி வாழ்வில் ஆனந்தத்தை கொடுத்திருப்பார்களோ? சுகுணாவும் நரேனும் அவரிடம் சற்று மரியாதையுடன் நடந்திருப்பார்களோ? நாம் இருவர் நம்மை போல் இருவர் என்ற இந்த காலத்தில் பிறந்தவர்கள் அவர்கள். இனி ஒன்றே பெறுக, அதிலும் நன்றே பெறுக, அன்றே பெற வேண்டாம் என்ற கொள்கையை அனுசரித்து விட்டவர்கள். பேரனாவது பேத்தியாவது நடைமுறை இடைவெளியை இட்டு நிரப்ப எங்கே முடியப் போகிறது? பெருமூச்சு விட்டார் மேகநாதன். என்ன மேகா, தனியா உட்காந்துட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சுந்தரத்தின் பலத்த குரல். சிந்தனை கலைந்தவராய் தலையை அசைத்தார். காத்து நல்லா வருது, இப்படி உட்காரலாம்னு நினைச்சேன். உன் வீட்டு பக்கம் போன, வழக்கம் போல குரல் கொடுத்துட்டு நின்ன. அவர் சொல்லாமல் விட்டது இதுதான். உன் மருமக சுகுணா வெளியில வந்து அவர் போயிட்டாரு என்று வெடுக்கென கூறி வீட்டு கதவை மூடிக்கொண்டு விட்டாள். சுந்தரத்திற்கு மருமகள் விஷயம் தெரியாதா என்ன? பார்க்க போனால் மேகநாதனை விட அவர் அனுபவசாலி. 2 மருமகள்களுக்கிடையே பந்தாடப்படுபவர் அவர். அத்தோடு மருமகனிடம் வேறு அவ்வப்போது அவதிப்பட்டு மீண்டவர். ஊர்ல என் பேர்ல ஒரு வீடு இருக்குப்பா, கிராமத்து வீடு தானே, அதை விற்றா நல்ல விலை கிடைக்கும்னு மருமகன் உபதேசம் செய்கிறான். ஏன் தெரியுமா? சட்டப்படி ஒரு பங்கு சொத்து என் பொண்ணுக்கு. அதை வாங்கி அப்படியே பிஸ்னஸில் போடணுமா. அந்த துடிப்பு அவனுக்கு. மருமகள்கள் எண்ணம் வேறு. மேகநாதனுக்கு அதுவும் தெரியும். சிறியவள் நான் சின்னவ, அப்பா மூத்தவகிட்ட தான் இருக்கணும் என்று தள்ளிவிடுவாள். பெரியவள் எப்பவும் ஒரே இடத்துல இருந்தா போர் அடிக்காது என்று சின்னவள் வீட்டிற்கு அனுப்ப பார்ப்பாள். உள்ளூரிலே மகன்கள் இருந்துவிட்ட தொல்லை வேறு அவருக்கு. வீட்டை வித்தாலும் பணத்தை கொடுத்துடாதே, மேகநாதன் உபதேசித்தார். அடிக்கடி இருவருமே பல முறை ஹோட்டலுக்கு கூட்டாக சென்று பசியாறியதும் உண்டு. என்னப்பா சிரிக்கிற? சுந்தரம் கேட்டபடி பக்கத்தில் அமர்ந்தார். சிரிக்காம என்ன அழவா முடியும்? நாமும் மேல்நாட்டுக்காரங்களை போல தனிமையில் வாழ கற்றுக்கணும். சுந்தரம் இந்த பந்தம் பாசம் எல்லாவற்றையும் தொடச்சி எரிஞ்சிட்டு போயிடணும். வெறுப்புடன் கூறிய அவரை உற்று பார்த்தார் சுந்தரம். ரொம்ப சரி, ஆனால் அதே மேல்நாட்டுக்காரங்க இப்போ நம்மளை போல கூட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்கிற? கூட்டு குடும்பமாக வாழாட்டா கூட பரவாயில்ல சுந்தரம். அவங்கள பெத்த தகப்பனையோ தாயையோ பாரமாக நினைக்காம வாழ கற்றுக்கிட்டா சரி. மனதினுள் பரவிய கசப்பு வார்த்தைகளில் வடிந்தன. பணம் பதவி எதையும் அவர் கேட்கவில்லை. ஏன், முதுமை காலத்தில் தேவைப்பட்ட ஓய்வு, அதை பற்றி கூட அவர் பெரிதும் பாராட்டவில்லை. ஓடி ஆடி உழைக்க தயாராக இருந்தார். கண்ணன் என் சேவகன் என்ற பாரதியார் பாடலில் வருவதைப் போல எல்லாமாக இருக்க அவர் உடன்பட்டிருந்தார். ஆனால் அன்பு, ஒரே ஒரு அன்பான சொல். அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? ஊஹும். அந்த வார்த்தைகளின் மூலம் எங்கே பாசம் ஒட்டி கொண்டு விடுமோ என்ற பயமோ அவர்களுக்கு. கண்ணிமைகளில் லேசாக நீர் சுட்டது. தீபாராதனை நடக்குது, புறப்படு. மணலை உதறிவிட்டு சுந்தரம் எழுந்தார். மணலுடன் பாசத்தையும் உதற முயன்றவராய் மேகநாதன் எழுந்து கோவிலுக்குள் சென்றார். விநாயக பெருமான் விபூதிக்காக பணிந்தபடி அவரை பார்த்து சிரித்தது போல ஒரு கணம் மருண்டு போனார் அவர். மகனே, உலக பந்தத்தை துறந்துவிடு என்பதைப் போல திருநீறு பூத்த மேனியாக பிள்ளையார் நின்றார். காலை முதல் வீட்டினுள்ளே அடைப்பட்டிருந்ததைப் போல மேகநாதனுக்கு ஒரு இறுக்கமான உணர்வு. முதல் நாள் மாலை சுகுணாவும் நரேனும் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது கிளம்பிய விவாதம் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம்.
மேகநாதன் வேண்டா வெறுப்புடன் சாப்பாட்டு தட்டை கழுவி துடைத்தார். மனைவியோடு வாழ்ந்த காலத்தில் வீட்டு வேலை என்றால் என்ன என்பதே அறியாதவராய் வாழ்ந்து விட்டிருந்தார். என்னங்க, கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அவர் மனைவி கனகம் அன்புடன் கூறுவது காதில் ஒலித்தது. கனகம், இப்ப எனக்கு யார் சொல்ல போறாங்க அப்படி? பெருமூச்சுடன் சோற்றை அள்ளி தட்டில் போட்டுக்கொண்டு ஒரு கரண்டி குழம்பும் கறியுமாக போட்டார். சாப்பாட்டு மேஜை மீது தட்டை வைத்த போது அவருக்கு தன் மீதே வெறுப்பு தோன்றியது. ஃப்ரிட்ஜை திறந்து செம்பில் இருந்த மோரை எடுத்து அருகில் வைத்தபடி அமர்ந்தார். குழம்பை சோற்றுடன் பிசைந்து உருட்டி வாயில் போட்டதும் மனைவி நினைப்பு அவரது நெஞ்சை அடைத்தது. ஒரே காரமாக சாப்பிடாதீங்க, வாயெல்லாம் புண்ணு வந்துடும். ராத்திரியில் பால் சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறீங்க. கனகம் கடிந்து கொள்வாள். சிந்தாதிரிப்பேட்டை ஒன்று குடுத்தனத்தில் ஒரே அறைக்குள் எத்தனை மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். நரேந்திரனது வீட்டைப் போல சோஃபா, டிவி, சாப்பிட மேஜை என்ற எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் ஆனால் நிம்மதியுடன் வாழ்ந்தார்கள். கனகத்திற்கு மட்டும் ஒரே ஒரு குறை, இயல்பாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய குறை, பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம். நம்ம குலம் விளங்க வேண்டாமா? கனகம் போகாத கோவில்கள் இல்லை, நோற்காத நோன்புகள் இல்லை. ராமேஸ்வரத்துக்கு போய் கணவன் சமேதரா கடல்ல முழுகிட்டு வந்தா பலன் கிடைக்குமா? கனகம் கூறிய போது அவருக்கு எரிச்சல் வந்தது உண்மை. குழந்தை இல்லாட்டி என்ன கணக்கம்? நம்ம தலையில் அப்படின்னு எழுதியிருந்தா நீ நானும் என்ன செய்ய முடியும்? இதுக்காக காசி எங்க, ராமேஸ்வரம் எங்கன்னு தேடிக்கிட்டு போக முடியுமா? மறுத்து பார்த்தார். கனகம் அவரிடம் கெஞ்சி கூத்தாடி வெற்றியடைந்து விட்டாள். ராமேஸ்வரத்தின் அருளோ என்னவோ கனகம் தாய்மை அடைந்த போது மட்டில்லா பெருமகிழ்ச்சி பொங்கியது. பிறக்கிறது எதுவானாலும் நம்ம குழந்தை, நமது குலம் விளங்க வந்ததுன்னு இருக்கணும். ஆரம்பம் முதலே அவர் எச்சரிக்கை துவங்கி இருந்தார்.